அத்தியாயம் 29. என்ன சொல்லி எப்படி தோழியை ஆறுதல் படுத்துவது என்று ஆளுக்கு தெரியவில்லை. என்ன இருந்தாலும் அவன் தோழி அல்லவே அவள். தலையை துவட்டக்கூட நிதானம் இல்லாமல் எங்கோ வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தவளின் தலையை துவட்டி விட்டதே ஆழிதான். அவளிடம் என்ன பேசுவது என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. இடிந்து போய் அமர்ந்திருந்தாள். அம்மோ, அவன் உன் கால் தூசு கூட வரமாட்டான். இப்பவாது அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே நினைச்சு சந்தோஷப்படு. அவன் நல்லவன் இல்லடாமோ. உனக்கு அவன் செட் ஆக மாட்டான். உன்னோட தகுதிக்கு அவன் நகரே இல்ல. பணம் இருந்தா போதுமா? என் அம்மு மாதிரி குணம் வருமா? அவ அளக்க முடியாத கணிக்க முடியாத செல்வம். அவன் கேவலம் ஒரு குப்பை. ஆறுதல் சொல்லி தோழியை தேற்ற நினைத்தான். ஆனால் மௌனமே நிலையாய் அமர்ந்திருந்தவளின் மன ஓட்டத்தை அவனால் கூட கணிக்க முடியவில்லை. தென்றல் அமைதியாகவே இருந்தாள். வாய் திறந்து எதையும் கதைக்கவில்லை. அவளின் மன ஓட்டத்தை அவனால் கணிக்கவும் முடியவில்லை. அம்மோ, உனக்கு ஒன்னும் இல்லதானே? எதுனாலும் என்கிட்ட சொல்லுடி. உன்னை அப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படி இருக்காதடி. உனக்கு என்ன வேணும்னு மட்டும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் என்று அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தவன் அவள் கைகளை பிடித்தான். அவள் சிவந்த கண்கள் நண்பனை ஏறிட்டு பார்த்தது. அந்த கண்களில் அத்தனை சோகம். எப்பொழுதும் இருக்கும் அந்த கள்ளங்கபடமில்லாத சிரிப்பு அந்த முகத்தில் இல்லை. ஏண்டி இப்படி இருக்க? உன்னை மோசம் பண்ணி ஏமாத்தினவன நினைச்சு இன்னும் எவ்வளவு நேரம் அழுக போற? போதுண்டி. அவள் முடியை மெல்ல கோதிவிட்டான் ஆழி. அவள் கண்ணீருக்கு தகுதியே இல்லாத ஒருத்தனை எண்ணி அவள் இவ்வளவு கண்ணீர் வடிப்பதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தென்றல் கண்களில் கண்ணீர் இன்னும் பெருக்கெடுத்து அவள் வழியை யாரிடமும் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு ஒரு வெறுமை அவளிடம். இதுதான் விரக்தியின் உச்சமா? அழாதடி, எனக்கு வலிக்குது என்றவன் அவளை விட்டு நகராமலே இருந்தான். தோழி ஏதாவது தவறான முடிவு எடுத்து விடுவாளோ என்பது அவன் கவலை. அதனால் வேலைக்கு கூட செல்லாமல் அவள் அருகே அமர்ந்திருந்தான். ஒரு அன்னையைப் போல அனைத்தையும் பார்த்து கொண்டான். முடிந்த அளவுக்கு அவளை விட்டு நகராமல் இருந்தவன் அவளுக்கு பால் எடுத்து வர கிச்சன் சென்றான். ஆனால் ஏனோ தோழியின் நடத்தையில் அவனுக்கு சிறு சந்தேகம் இருந்தது. எதையோ யோசித்தவன் கிச்சனில் எதையோ தேடினான். அங்கே மறைத்து வைத்திருந்த எலி பேஸ்டை காணவில்லை. அவன் நினைத்தது சரிதான். அவள் தவறான முடிவு எடுத்து விட்டாள். ஓ ஷிட் என்றவன் ஹாலை நோக்கி ஓட அங்கே தொப்பென்று கீழே விழுந்த தென்றலின் உடல் தூக்கி வாரி போட்டது. எலி பேஸ்டை தின்றுவிட்டாள். அத்துடன் அவளுக்கு ஃபிக்ஸும் வந்துவிட்டது. என்ன செய்வதென்றே அறியாதவனுக்கு பதட்டத்தில் ஒரு நொடி உலகமே சுழற்சியை நிறுத்தியது போல இருந்தது. அவன் உயிர் கண்முன்னே துடிப்பதை கண்டான். அவள் நிதானம் அடையவே சில நொடிகள் தேவைப்பட்டது. தென்றல் உடல் வெட்டி இழுக்க வாயில் ரத்தம் வடிந்தது. துடித்து போனான் பெண் அவளை கண்டு. உடனே அவளை கைகளில் ஏந்தி கொண்டு சென்றவன் கார் பஞ்சராகி இருப்பதை கவனித்தான். சுற்றி முற்றிலும் பார்த்தான். தூரத்தில் ஒரு ஆட்டோ இவர்களை கடந்து சென்றது. ஆட்டோ ஆட்டோ! பெண் அவளை கைகளில் தூக்கி கொண்டு ஓடினான். இரவு நேரம் என்பதனால் அவன் சத்தம் ஆட்டோக்காரர் காதை தீண்டிவிட்டது. என்னப்பாச்சு? ஆட்டோக்காரர் குழப்பமாய் கேட்டார். அவர் கண்கள் ஆழியின் கைகளில் தலை தொங்கிய நிலையில் இருந்த தென்றலை கன நேரத்தில் கண்டு கொண்டது. அண்ணா, பேச நேரமில்ல, சீக்கிரம் ஹாஸ்பிடல் போங்க என்று தென்றலை அவன் மடியில் கிடத்தினான். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆனால் அனலை கொன்றுவிட்டு ஜெயிலுக்கு போக கூட அவன் தயங்க மாட்டான். அவன் உயிரே அவள்தான். அப்பவே சொன்ன அவனை நம்பாதன்னு. ஏன் இப்படி பண்ண? இப்ப நான் என்னடி பண்ணுவேன்? போய் அந்த நாய்க்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தியா? அப்ப என்னை விட்டுட்டு போக நினைச்சியா? அவன் கண்கள் இரண்டிலும் கோபத்திலோ தன் அம்முவை இப்படி பார்த்ததாலோ தெரியவில்லை, சிவந்து விட்டது. அவனையும் அறியாமல் கண்கள் கலங்கியது. தென்றலுக்கு ஐசியூவில் தீவிர சிகிச்சை நடந்தது. பைத்தியக்காரனைப் போல அந்த இருக்கையில் அமர்ந்திருந்தவனின் உடல் நடுக்கம் இன்னும் குறையவில்லை. அப்பொழுது அந்த பக்கம் வந்த ஆராதனா கண்கள் இரண்டும் ஆழியைக் கண்டு ஒரு நொடி அதிர்ச்சியில் விரிந்தது. அதுவும் அவன் போட்டிருந்த சட்டையில் இரத்த துளிகளும் இருந்ததை அவள் கண்டு கொண்டாள். அந்த பக்கம் சென்ற நர்ஸ் ஒருத்தரை அழைத்து என்னவென்று விசாரித்தாள். அவர் கூட வந்த பொண்ணு விஷம் குடிச்சிட்டாங்க. கொஞ்சம் சீரியஸ் தான் ஆரா. பொழைக்க முடியுமான்னு தெரியல. டாக்டர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க என்று உடன் வேலை செய்யும் நர்ஸ் சொன்னதை கேட்டு ஆராவின் கண்கள் ஆழி மீது தீர்க்கமாக படிந்தது. என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. ஒரு 2 நொடி அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தவள் பின் அவனை பார்த்தபடியே விலகி நடந்தாள். ஆழி இருந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகரவும் இல்லை. அவன் நிலையிலிருந்து மாறவும் இல்லை. அவன் மனநிலை அன்னை இழந்த குழந்தை போல, எதையோ தொலைத்தவன் போல இருந்தது. அவளை எந்த நிலையிலும் அவனால் இழக்கவே முடியாது. அப்பொழுது அவன் முன் சூடான காஃபி கிளாஸை நீட்டினாள் ஆரா. சிவந்த கண்களுடன் ஆழியின் கண்கள் தன் முன்னே நின்றவளை நிமிர்ந்து பார்த்தது. ஆராவை அந்த இடத்தில் அவன் கண்கள் எதிர்பார்க்கவில்லை. அதை அவளும் புரிந்து கொண்டாலோ என்னவோ. இங்கேதான் ஒர்க் பண்றேன், பார்ட் டைம் மெடிக்கல்ல ஒர்க். ரொம்ப யோசிக்காம ரிலாக்ஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகாது, இது குடிங்க என்றால் எங்கோ பார்த்தபடி. ஆழியின் கண்கள் அவளையே உற்று கவனித்தது. அவன் கைகள் காஃபியை பிடிக்கவில்லை. பதிலுக்கு அந்த காஃபியை பிடித்திருந்தவளின் கரத்தை பிடித்தது. என்ன பண்றீங்க? இது ஹாஸ்பிட்டல், யாராவது பார்த்தா என்ன ஆகும்? இப்ப விடு என்றவளின் வார்த்தை அவனின் ப்ளீஸ்
என்ற ஒற்றை வார்த்தையில் அப்படியே நின்றது. முதல் முறை கேட்கிறாள் ஆளி ஒருத்தரிடம் ப்ளீஸ் சொல்வதை. அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சில நொடிகள் அப்படியே நின்றாள். ஆளி அவள் கருத்தை இறுக்கி பிடித்திருந்தான். இந்த நொடி அவனுக்கு தேவைப்பட்டது அந்த ஆறுதல் மட்டுமே. அவளுக்கு புரிந்தது ஆளுக்கு அந்த பெண் எந்த அளவுக்கு முக்கியம் என்று. அவன் கல்யாணம் செய்து கொள்ளப் போகும் பெண் என்று எண்ணிக்கொண்டாள். ஏனோ சிறு பொறாமை அவளிடம் ஏற்பட்டாலும் கூட அவனின் நிலையைக் கண்டு முகம் தெரியாத அந்த பெண்ணுக்காக பிரார்த்தனை செய்தாள் ஆராதனா. நிமிடங்கள் கடந்து அவனிடம் ஒரு சின்ன மாற்றம் வரவே அவள் கரத்தை விடுவித்தான். தேங்க்ஸ் என்றவள் முகம் பார்க்காமல் சொன்னான். அந்த பொண்ணு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா? கேட்கக்கூடாது என்று தோன்றினாலும் அவளையும் தாண்டி வந்தது வார்த்தைகள். ஆளி நிமிர்ந்து பார்க்கவில்லை. அந்த ஐசியு வார்டை பார்த்தபடி சொன்னான். அவ என் உசுரு என்று. ஆரா முகம் மாறியது. இதழ் விரக்தியாக விரிந்தது. ஓ என்றாள் உள்போன குரலில். அதற்கு மேல் என்ன பேசுவது அவனிடம்? இது ஒன்றும் அவளுக்கு புதிதல்லவே. விஷயம் அறிந்த கிஷோர் பதட்டமாக ஓடி வந்தான். இப்பதான் கேள்விப்பட்டேன். இப்ப எப்படி இருக்கா? பதட்டம் குறையாமல் கேட்டான். கிஷோர் அனலின் நண்பன் என்று ஆளுக்கு தெரியும். இருந்தும் தேடி வந்தவனிடம் கோபம் கொள்ள விரும்பாதவன் மதித்து பதில் சொன்னான். இன்னும் எதுவும் சொல்லல. ஆனா என் அம்முக்கு எதுவும் ஆகாது என்றான் உள்போன குரலில். ஆளி தோளில் பதிந்தது கிஷோர் கரம். கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாது என்று ஆறுதல் சொன்னான். சில மணி நேரங்களுக்கு பிறகு வெளியே வந்தனர் நர்ஸ் மற்றும் டாக்டர். அதில் மாஸ்க் அணிந்து நிமிர்ந்த நடையுடன் உயரமான ஒருத்தன் வெளியே வர அவன் கண்களில் அப்படி ஒரு கூர்மை. ஆளி அவனிடம் ஓடினான். என் அம்முக்கு ஒன்னும் ஆகல தானே? அவ நல்லா இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். அவன் மெல்ல திரும்பி கதவு வழி தெரிந்த தென்றல் முகத்தை பார்த்தான். ஷீஸ் ஓகே, அவங்களுக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன் என்றான் அர்த்தமான சிரிப்புடன். இந்த குரலை இதற்கு முன் எங்கோ கேட்டது போல் உணர்வு ஆழிக்கு. ஆனால் இப்போது அதை யோசிக்க விரும்பாதவன் அவன் கையை பிடித்து நன்றி சொன்னான். கலங்கிய விழியுடன் உள்ளே சென்றவனின் கரம் நடுங்கியது. நடுங்கிய கரத்துடன் தென்றலின் பாதத்தை பிடித்தான், அழுத்தம் இல்லாமல். செத்துட்டடி என்றான் குரல் தழுத்தழுக்க. உண்மையில் பயந்துதான் விட்டான் அவளின் செய்கையில். நேரங்கள் கடந்து மெல்ல கண்விழித்த தென்றல் முதலில் கண்டது ஆளியையும் அவன் பக்கத்தில் நின்ற கிஷோரையும் தான். ஆளி என்றால் குரல் நடுங்க. அவ்வளவுதான். அடுத்த நொடி சற்றும் யோசிக்காமல் அவள் கன்னம் சிவக்க ஓங்கி ஒரு அறையை விட்டான் ஆளி. கிஷோர் அதிர்ச்சியுடன் வாயை பிளக்க அடித்த கரமே அடுத்த நொடி அவளை அள்ளி அணைத்தது கண்ணீருடன். அத்தியாயம் 30. அதென்ன பொட்ட பிள்ளைக்கு ஆம்பளை கூட சவகாசம்? அதென்ன ஆம்பளை கூட ஒட்டி உரசி சுத்துறது என்று பலரின் கேலி பேச்சுகளை தாண்டி உடைத்து வந்த உறவு அவர்களது. ஒரு ஆணும் பெண்ணும் பழகினால் அது காதலாக மட்டும்தான் இருக்க வேண்டுமா? ஏன் அது காதலையும் தாண்டிய ஒரு உன்னத உறவாய் இருக்கக்கூடாதா என்ன? ஆழி தென்றல் உறவும் அப்படித்தான். இருவரும் சிறுவயதிலிருந்தே ஒன்றாய் வளர்ந்தவர்கள். இவர்கள் உறவு பலரின் கேவல பேச்சுக்கு ஆளாக்கப்பட்ட போதும் அதையெல்லாம் காலில் உதைத்து தள்ளி இத்தனை வருடத்தை கடந்து வந்த நட்பின் இலக்கணம் அவர்கள். ஆழி சிறுவயதிலேயே பெற்றவர்களை இழந்து மாமனின் கொடூர கைப்பிடியில் சிக்கப்பட்டவன். அவர் கொடுமையிலிருந்து என்றோ அவன் நிலையை முடித்துக்கொள்ளும் எண்ணமெல்லாம் எட்டி பார்த்த பொழுது அவனை காப்பாற்றி இத்தனை வருடம் வாழ வைத்த புண்ணியவதி தென்றலே. அவள் மட்டும் இல்லை என்றால் என்றோ சாமியிடம் சரணடைந்து போயிருப்பான் அந்த புண்ணியவான். இந்த நொடிவரை அவன் வாழும் வாழ்க்கை அனைத்துமே தென்றல் கொடுத்த பிச்சை என்றுதான் சொல்ல வேண்டும். சொந்த பந்தம் கூட அவனிடம் ஒரு பலனை எதிர்பார்த்து மட்டுமே உதவி செய்ய முன்வந்தார்கள். ஆனால் தென்றல் மட்டுமே எதையும் எதிர்பாராமல் அவனுக்கு உதவி செய்தாள். தன்னை விட்டு சென்று விடுவாளோ என்ற ஏக்கம் அவன் அணைப்பின் இறுக்கத்தில் தெரிந்தது. ஆழி பல கஷ்டங்களை பார்த்து பல அவமானங்களுக்கும் இன்னல்களுக்கும் மத்தியில் வளர்ந்தவன். அப்பொழுது கூட ஆழி கண் கலங்கியது இல்லை. அப்படிப்பட்டவனை துடிக்க வைத்து விட்டாள், கலங்க வைத்து விட்டாள் அந்த பூங்கோதை. அவன் கன்னம் வழி கசிந்த கண்ணீர் அவள் முதுகு நோக்கி இடம்பெயர்ந்தது. அவன் சூடான மூச்சு காற்று அவள் கழுத்தை உரசி சென்றது. மற்றவர்களுக்கு இது தவறான உறவாக தெரியலாம். ஆனால் நெருங்கி பழகியவர்களுக்கே தெரியும் இது புனிதமானது என்று. அவர்கள் நட்பை கண்டு பாசம் கண்டு கிஷோர் கண்களே கலங்கியது. இப்படிப்பட்ட புனிதமான உறவை வைத்து நண்பன் கேம் ஆடிவிட்டானே, அவர்கள் உறவை உடைக்க பார்த்தானே, அவர்களை காயப்படுத்தி பார்க்கிறானே என்று அவன் மொத்த கோபமும் நண்பன் மீதுதான். ஒன்னும் இல்லடா, எனக்கு எதுக்கு சின்ன பிள்ளை மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு. இங்க பாரு, அழுவாதுடா, நான் நல்லா இருக்கேன் என்றவன் முதுகை தடவி கொடுத்தது ட்ரிப்ஸ் போட்டு அவள் கரங்கள். செத்துட்டடி கொஞ்ச நேரத்துல. அவன் உடல் இன்னும் நடுங்கிக் கொண்டுதான் இருந்தது. அவளாலும் அதை உணர முடிந்தது.
அவ்ளோ சீக்கிரம் உன்னை விட்டு போயிருவனா? இல்ல நீதான் போக விட்டுருவியா? மெல்ல அவன் முதுகை வருடி கொடுத்தபடியே சொன்னாள். அவன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. பயந்து விட்டான் போலும். சற்று அதிகமாகவே பயந்து விட்டான் போலும். அப்ப என்ன மயத்துக்கிட்ட விஷம் குடிச்ச? கோபம் தாண்டிய கண்டிப்பு எட்டி பார்த்தது அவனிடம். கேவலம் அவனுக்காக சாகும் வரை துணிந்து விட்டாளே என்பதே அவன் கோபம். அவளிடம் அமைதி. என்ன பதில் சொல்வாள் அவனிடம்? அவன் காதல் பொய்யாக இருப்பினும் என் காதல் நிஜமென்று கதைப்பாளா? என்னை விட அந்த பொறுக்கி பரதேசி புறம்போக்கு உனக்கு பெருசா போயிட்டானா? அவளிடம் மீண்டும் அமைதி. எவனோ ஒருத்தனுக்காக என்ன மறுபடியும் அனாதாக்கிட்டு போக பார்த்தல்லம்மோ. குரல் கம்மியது அவனுக்கு. தென்றல் கண்களும் கலங்கியது. எங்க போனாலும் என்னைய சேர்த்து கூட்டிட்டு போடி. அவன் கண்ணீர் துளி அதிகமாய் எட்டி பார்க்க துடித்து போனாள் தென்றல். எத்தனை பெரிய ஆண்மகனை இப்படி அழ வைத்து விட்டாள். என்னை விட உனக்கு அவன்தான் முக்கியமாடி. கடைசி வார்த்தையாக கரகரத்த குரலில் கேட்டவனுக்கு தன் இடத்தை தாண்டி இன்னொருவன் நெருங்கிவிட்டதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தென்றல் மெல்ல விலகி ஆழியின் கன்னத்தை பிடித்தாள். முட்டாள்தனம் பண்ணிட்ட ஆழி, பெரிய தப்பு பண்ணிட்ட. ஒருத்தங்க கிட்ட ஏமாந்து போயிட்டங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. அதனாலதான் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். இப்ப இல்ல, எப்பவுமே என் ஆழி இடத்துக்கு யாராலும் வர முடியாது. உன்னை விட ஒருத்தன் என் வாழ்க்கையில முக்கியம் இல்லடா. நீதான் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே. நீதான் எனக்கு ஃபர்ஸ்ட் என்று அவன் கரங்களை எடுத்து முகத்தோடு அணைத்து கொண்டவள் முடிந்த மட்டும் விம்மினாள். அவன் தடுக்கவில்லை. அழட்டும், முடியும் வரை அழட்டும் என்று பொறுமை காத்தான். என் அம்முவை இப்படி துடிக்க வச்சவன நான் சும்மாவே விட போறதில்ல. அவனை கொன்னு குவிக்க போறேன் என்று கோபத்துடன் எழுந்தவனின் கைகளை தாவி பிடித்தாள் தென்றல். வேண்டாம், விற்று என்றால் எங்கோ பார்த்தபடி. அப்போ இன்னும் அவன் மேல இருக்க காதல் குறையல, அப்படித்தானே? இன்னும் அவன் மீதான கோபம்தான் அதிகரித்தது ஆழிக்கு. அவளுக்கு தொண்டைக்குழியில் ஏதோ அடைத்தது. என்கிட்ட எதையும் கேட்காது, விற்று ப்ளீஸ் என்றால் கண்களால் இறைஞ்சியபடி. கிஷோருக்கு அவளை நினைத்து ஆச்சரியமாக இருந்தது. என்ன மாதிரியான பெண் இவள்? இவ்வளவு தூரம் அவளை காயப்படுத்தி சாவின் விளிம்பில் நிறுத்திவிட்டான் அந்த அனல். ஆனாலும் கூட எப்படி அவளால் அவனுக்கு கருணை காட்ட முடிகிறது என்று புரியவில்லை. நீ பெரிய அன்னை தரசாவா இருக்கலாம், ஆனா என் அம்மாவை இப்படி அசிங்கப்படுத்தி காயப்படுத்தினவன மன்னிக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ நல்லவல்லடி. ஆழியின் கைகளில் அழுத்தம் கொடுத்தவள் தடுமாறி எழுந்தாள். போதும் ஆழி, நீ அவனை பழி வாங்குறதால இங்க எதுவும் மாறப் போறதில்ல. எனக்கு இங்க எதுவும் பிடிக்கல. நம்ம ஊருக்கு போகலாம் என்றாள் ஒரு முடிவுடன். ஆனா அவன் எதையோ நினைத்து இழுக்க, ப்ளீஸ் கண்களால் இறைஞ்சினாள். ஆழி பெருமூச்சுடன் அவளை அணைத்தான். அவனின் கோபத்தை விட அவளின் நிம்மதியே அவனுக்கு பெரிதாகப்பட்டது. அனைத்தையும் விட்டு மொத்தமாக விலகி போக எண்ணினான். அடுத்த நாளே அங்கிருந்த ரயில்வே ஸ்டேஷனில் பெட்டி படுக்கையுடன் காத்திருந்தார்கள் இருவரும். கிஷோர் அவர்களை வழியனுப்பி வைக்க வந்தான். உங்களை மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நான் பார்த்ததே இல்லைங்க. உண்மையாவே அவன் அன்லக்கிதான். உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க தென்றல் என்று ஒரு புத்தகத்தை அவள் கைகளில் திணித்தான். அது ஒரு புரட்சி புத்தகம். பொண்ணுங்க எப்பவுமே தீ மாதிரி இருக்கணும், அப்பதான் அவங்கள நெருங்கி வரவங்கள எரிக்க முடியும் என்றான் சிறு அக்கறையுடன். தென்றல் பதில் பேசவில்லை. சிறு மௌனத்தை மட்டுமே பதிலாக கொடுத்துவிட்டு அவள் பயணத்தை தொடர்ந்தாள் நண்பனுடன். இனி அவள் வாழ்வில் எடுக்கப் போகும் முடிவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது அவள் கைகளிலே. அனலுக்கு இன்னும் 3 நாட்களில் கல்யாணம். ரீனாவின் குடும்பம் குஜராத்தி என்பதனால் சங்கீத் மெஹந்தி போல பல ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது. பெரிய தொழிலதிபர்களின் வாரிசு என்பதனால் கல்யாண ஏற்பாடு கோலாகலமாக இருந்தது. வீடே உறவினர்களால் களை கட்டியது. ஒரு வழியாக ஆசைப்பட்டவனை கரம் பிடிக்கப் போவதால் ரீனாவிடம் திமிரும் சந்தோஷமும் அதிகமாகவே இருந்தது. இந்த கல்யாணம் முடிந்தால் சொத்து அனல் பேருக்கு மாற்றப்படும் என்று முன்பே சொல்லப்பட்டதுதான். எல்லாம் நன்றாகத்தான் சென்றது. அனைவரும் சந்தோஷமாகத்தான் இருந்தார்கள், ஒருத்தனை தவிர. அந்த ஆளுயிர கண்ணாடி முன் முகத்தில் எவ்வித உணர்வும் இல்லாமல் நின்று கொண்டிருந்தான் அனல். அவனை சுற்றி அவன் நண்பர்கள் பட்டாலும் சிரித்து பேசி கதையடித்தார்கள். ஆனால் அதில் எதிலும் பங்கு பெறாமல் அவன் உருவத்தையே விரித்து பார்த்து கொண்டிருந்தவன் இந்த நொடி எல்லையில்லா சந்தோஷத்தில் மகிழ்ந்து தொலைந்து போயிருக்க வேண்டும். ஆனால் ஏனோ மனதில் ஒரு வெறுமை எப்பொழுதும் அவனிடம் இருக்கும். அந்த திமிரையும் ஆணவத்தையும் தாண்டி உள்ளே ஒரு வெறுமை. அவன் ஆசைப்பட்டது போல ஆழியை மட்டுமல்ல, தென்றலையும் அசிங்கப்படுத்தி விட்டான். அவன் நினைத்தது நடந்து விட்டது. ஆனால் ஏன் இன்னும் அவனால் அதை எண்ணி சந்தோஷம் கொள்ள முடியவில்லை? அவனையும் தாண்டி ஒரு சோகம். இத்தனை பேர் அவனை சுற்றி இருந்தும் ஒரு தனிமை. இதெல்லாம் ஏன் என்று உண்மையில் அந்த மடையனுக்கு புரியவில்லை. பணமும் ஒன்னாக போகுது. இனி நம்ம அனலை பிடிக்கவே முடியாது. ஒரு வழி அனல் பயங்கர பணக்காராக போறான். அவன்தான் இனி கிங்
என்றார்கள் அவனை மெச்சியபடி. அனல் இதழில் ஒரு கசந்த புன்னகை. நான் கிங்கா? உண்மையா நான் கிங்கா இல்ல ஜோக்கரா என தனக்குத்தானே புலம்பிக் கொண்டான். என் தம்பி இன்னைக்கு புதுசா ஒரு கேம் சொன்னான். நம்ம மனசுல யார் ஆழமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க நம்ம கண்ணை மூடி இதயத்துல கைய வச்சா அவங்க முகம் நம்ம கண் முன்னாடி வருமா. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த பாழா போன பிரகாஷ் மூஞ்சி தான் வருது. பட்டுன்னு கண்ணை முழிச்சிட்டேன். இவன் மூஞ்சிய சும்மாவே பார்க்க முடியல என்று நண்பர்கள் சேர்ந்து கிண்டல் அடிக்க அனல் கரங்கள் அவன் இதயத்தை நோக்கி உயர்ந்தது. கண்களை மூடி இதயத்தில் கையை வைத்தான். அவன் மூடிய இமையை தாண்டிய ஒரு சிரிப்பொலி, ஒரு பிரகாச முகம், அந்த சிங்கப்பல் தெரியும் சிரிப்பு. கடைசியாக அந்த காந்த விழிகள் அவனை நோக்கி பார்வையை திருப்ப அனல் இதய துடிப்பு உயர்வதை அவனால் உணர முடிந்தது. அத்தியாயம் 31. பச்சை பசேல் என்று இயற்கை வர்ணனைக்கும் சண்டை சச்சரவுக்கும் அதே சமயம் பொல்லாத பாசத்திற்கும் எல்லையே இல்லை என்பது போல அத்தனை பெருமைகளையும் தன்னுள் அடக்கி ஆளும் தேனி மாவட்டத்தின் சிலம்பம்பட்டி. இப்பவே சொல்லிடுறோம், இது ரைட்டரோட கற்பனை பேரு தானுங்க. உண்மை பேரை சொல்லி யாராவது சண்டைக்கு வந்துட்டா அதனால உஷாரா அவங்களே பேரு வச்சிருக்காங்க. சரி, மேட்ருக்கு போலாம் வாங்க. அந்த ஊரில் அன்புக்கு மட்டுமல்ல, அடிதடி சண்டைக்கும் அளவே இல்லை. அப்படி எதுக்குத்தான் சண்டை வரும்னு கேட்டா கழுத, அவனுங்க அம்புட்டுக்கும் சண்டை போடுற சல்லி பயலுக. ஐயோ, டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. பாசக்கார பயலுகன்னு சொல்ல வந்த. டீல சக்கரை இல்லைன்னா சண்டை போடுவானுங்க, சக்கரை அதிகமா இருந்தாலும் சண்டை போடுவானுங்க, விசேஷ வீட்டுல கறிசோறு இல்லைன்னா சண்டை போடுவானுங்க, திருவிழாவுக்கு ஆடல் பாடல் இல்லைன்னா சண்டை போடுவானுங்க, அட பொழுது போகலைன்னா கூட சண்டை போடுவானுங்க. இப்படி இவங்க பெருமைய பாடுறதுக்கே ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணி பேசலாமுங்க. சரி, சண்டை மட்டும்தான் போடுவாங்களான்னு கேட்டா அதுதானுங்க இல்ல. பாசத்துல நம்ம பயலுக பாயாசம் மாதிரி தித்திப்பான ஆளுகதான். ஊர்க்காரனுங்க மேல எவனாவது கைய வச்சுப்புட்டா அம்பிட்டுதானுங்க. அங்காளி பங்காளின்னு அடிச்சுப்பானுங்க. ஆனா ஊடால யாரும் வந்தா அடுத்த நாள் அவனுங்களுக்கு படையலுதான். ஊருன்னு இருந்தா ஊருக்கு தலைக்கட்டு ஒருத்தர் இருப்பாரு தானே? ஆமா, இருந்துதானே ஆகணும். அதுதானே உலக வழக்கம். அங்கேயும் ஒருத்தர் இருந்தாரு. ஆளு மம்முட்டிக்கு டூப் போட்ட மாதிரி அம்சமா இருப்பாரு. கொய்யால 50 வயசு தாண்டி போச்சுன்னு அம்மன் கோயில் முன்னாடி சத்தியம் பண்ணாலும் நம்ப முடியாதுங்க. மனுஷன் அப்படி ஒரு அடாவடி அர்னால்டு மாதிரி அம்சமா இருப்பாப்ல. அது மட்டுமா, மனுஷன் நிமிர்ந்து நடந்தா அந்த ஊருக்குள்ள ஒருத்தனும் நிமிர்ந்து பார்க்க மாட்டானுங்க. அம்பிட்டு மறுவாத அவர் மேல. பேரு வர்மன். அவர் சொல்றதுதான் சுத்து ஊருக்கும் வேத வாக்குங்க. ஊருக்கு நடுவால சுத்தி இடைவெளி இல்லாத அளவுக்கு மரமும் செடியும் போட்டி போட்டு வளர்ந்து போய் நிக்க, அதுக்கு நடுவுல அரண்மனை மாதிரி பெரிய வீடுங்க. ஆத்தாடி, எம்பிட்டு அழகா இருக்கு அந்த காலத்து வீடு. வீட்டுக்கு வெளியே இருந்த மரத்தடியில வெள்ளை சட்டை போட்ட சிலர் காரசாரமா என்னமோ பேச்சுவார்த்தையில இருக்க, அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு உள்ள போனாக்க தேக்கு மரத்தால 100க்கும் மேற்பட்ட தேக்கு தோணும். நடுவால திறந்த வெளியில மழைத்துளி உள்ள வர மாதிரி அருமையான கட்டமைப்பு. சரி, நமக்கு வீடா முக்கியம், சொல்ல வந்த மேட்ரு தான் முக்கியம். அந்த வீட்டின் நடுவே இருந்த மர ஊஞ்சலில் ஐயனார் போல கம்பீரத்துடன் ஆங்காங்கே எட்டி பார்த்த வெள்ளை நரை முடியுடன், இன்றும் நான் 20ன் துவக்கத்தில் உள்ளவன் போல் பார்த்தவரை எடை போடும் விழியுடன், ஒரு காலை மடக்கி இன்னொரு கால் பூமி நோக்கி இருக்க கம்பீரமான தோற்றத்துடன் அமர்ந்திருந்தார் வர்மன். அவர் முன்னே கைகளில் லக்கேஜுடன் தரையை பார்த்தபடி மௌனமாய் நின்று கொண்டிருந்தார்கள் தென்றலும் ஆழியும். என்னாச்சு? எதுக்கு சொல்லாம வந்தீங்க? அவரின் ஒவ்வொரு வார்த்தையும் கம்பீரமாய் வந்து விழுந்தது. அம்முக்கு அங்க செட் ஆகல பெரியப்பா என்றான் ஆழி மரியாதையுடன். ஓ, அப்படியா அம்மு? அவரின் கூர்விழி தென்றலை கூறு போட்டது. அது ஆமாம் அம்மா என்றாள் தென்றலும் தடுமாற்றம் கொண்டு. ஒரு 2 நொடி மருமகளை உற்று பார்த்தவர் எதுவும் பேசாமல் துண்டை உதறி தோளில் போட்டார். அம்மு, மாமாவை பாரு. தென்றல் தயக்கமாக வர்மனை நிமிர்ந்து பார்த்தாள். இந்த மாமா எப்பவுமே என் மருமக ஆசைக்கு குறுக்க நிக்க மாட்டேன். ஆனா உனக்கு ஒண்ணு நான் அமைதியா இருக்கவும் மாட்டேன். இந்த வர்மனோட மருமக எப்படியா இருக்குது? எனக்கு அப்புறம் எல்லாத்தையும் கட்டி ஆள போறவனி, அது மனசுல இருக்கட்டும். எப்பொழுதும் போல கட்டளையுடனே சொன்னார். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை போல் தென்றலின் தலை நாலா பக்கமும் ஆடியது. ஆழியை கடந்து செல்லும் பொழுது ஒரு கூர்பார்வை பார்த்து சென்றார். அடுத்த நொடி குட்டி போட்ட பூனை போல் ஆழி அவர் பின்னே ஓடினான். தென்றலுக்கோ அப்பொழுதுதான் மூச்சு வந்தது. அவர் அங்கிருந்து சென்றதும் தென்றலின் அன்னை ஓடி வந்து மகள் கையை பிடித்து இழுத்து சென்றார். என்னடி, கண்ணை சுத்தி கருவளையமா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது வம்பிழுத்து வச்சிருக்கியா என்ன என்று அன்னைக்கே உண்டான கேள்வி அம்புகளை கேட்டு துளைத்தார். தென்றல் பெருமூச்சுடன் பதில் எதுவும் பேசாமல் அன்னையை அணைத்து கொண்டாள். இப்பதான் எல்லாமே புரிஞ்சிருக்குமா? இனி நீ உன் பொண்ண வேற மாதிரி பாப்ப என்றால் எதையோ நினைத்து பார்த்தபடி. என்னடி உளறிட்டு இருக்க?
ஒன்னும் இல்ல, பசிக்குது, சாப்பாடு ஊட்டி விடு என்றால் அவர் வயிற்றை கட்டிக்கொண்டு. அதே நேரம் இங்கு கன்னங்கள் இரண்டும் சந்தனம் மணக்க அனலுக்கு நலங்கு வைத்தார்கள். அனலுக்கு இதில் துளியும் விருப்பமில்லை, வேண்டா வெறுப்பாகவே அமர்ந்திருந்தான். ஆனால் ரீனா முகத்தில் சந்தோஷம் துள்ளி விளையாடியது. அவன் ஆணவன் நிறைந்தவன், எதை நினைத்தும் யாரை நினைத்தும் கவலை கொள்ளாதவன். ஆனால் ஏனோ அவன் மனம் சில நாளாகவே குழப்பத்தில் குழம்பிய குட்டை போல இருந்தது. எதிலும் சரிவர ஈடுபட முடியவில்லை. அவனுக்கு என்ன ஆனது என்று அவனுக்கே புரியவில்லை. மாமா, மாம்ஸ், டான்ஸ் ஆடுங்க. பெண்ணின் தம்பி அனல் கைப்பிடித்து ஆட கடுப்பானவன் பட்டென்று அவன் கையை உதறிவிட அவனோ 2 அடி பின்னால் போய் விழுந்தான். இதில் ஒரு நொடி அனைவரிடமும் பலத்த அமைதி. பின்புதான் அவன் செய்த காரியம் புரிய அவனே மச்சானை கை தூக்கி எழுப்பிவிட்டான். எனக்கு இந்த டான்ஸ் எல்லாம் வராது என்றவன் மறந்தும் அவனிடம் மன்னிப்பு மட்டும் கேட்கவில்லை. அனைவரின் பார்வையும் அனல் மீது இருக்கவே, எனக்கு தலை வலிக்குது, நான் ரூமுக்கு போறேன் என்று பாதியிலேயே அந்த இடத்தை விட்டு வேக நடையுடன் தன் அறைக்கு வந்து சேர்ந்தவனுக்கு மற்றவர்கள் முன் ஒரு காட்சி பொருளானது சுத்தமாக பிடிக்கவில்லை. அதற்கும் அவன் மனம் அவளையே குறை சொன்னது. அவன் ஒவ்வொரு முறையும் அவளை நினைக்கக்கூடாது, அவளுடன் உண்டான நினைவுகளை முதன்மைப்படுத்தக்கூடாது என்று நினைத்தாலும் அப்பொழுதுதான் அவன் மூளை திறம்பட வேலை செய்து இருவருக்கும் இடையே நடந்த அழகிய தருணங்களை நினைவுபடுத்தியது. பட்டென்று கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தவன் வாசலில் கிஷோர் நிற்பதைக் கண்டு ஒரு நொடி சந்தோஷம் கொண்டாலும் அவன் கையில் இருந்த கிஃப்ட் பாக்ஸை கண்டு குழம்பினான். இவ்ளோ நாள் எங்கடா போன? ஆச்சரியமா இருக்கு. ஆனால் யாரையும் தேட மாட்டானே. கிஷோர் பேச்சில் அத்தனை நக்கல். சரி விடு, அதென்ன, கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் இருக்கு, அதுக்குள்ள கிஃப்ட் எதுக்கு? நான் உன் கல்யாணத்துக்கு வரமாட்டேன், அதுதான் இப்பவே கிளம்பிட்டேன் என்று அந்த கிஃப்டை அனல் முன் நீட்டினான். ஏன் வரமாட்ட? அப்படி என்ன கிழிக்க போற? நீ கல்யாணத்துல வந்து கொடு, இல்லனா உன் கிஃப்டே வேணாம் என்றான் அவனுக்கே உண்டான திமிருடன். கிஷோர் சிறு கசந்த புன்னகையுடன் அந்த கிஃப்டை அந்த மெத்தையில் வைத்துவிட்டு பதில் பேசாமல் திரும்பி நடந்தவன் அனல் அழைப்பில் திரும்பினான். என் கல்யாணத்துக்கு வராம துரை அப்படி எங்க போறாரு? சிறு கோபம் எட்டி பார்த்தது அவன் வார்த்தையில். நிம்மதி தேடி போறேன், பண்ண பாவத்துக்கு புண்ணியம் தேடி போறேன் என்றான் வார்த்தையில் அழுத்தம் கூட்டி. துரை அப்படி என்ன பெரிய பாவம் பண்ணிரு? அனல் பேச்சில் நக்கல் கூடிக்கொண்டே சென்றது. நான் பண்ணல, ஆனா பெரிய பாவம் பண்ணவன் கூட துணையா நின்னுருக்கேன், அதுவே பெரிய பாவம். பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்க, என்ன பண்ணாலும் அதுக்கு பரிபலன் இல்லைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் கூட இருந்த பாவத்துக்கு புண்ணியம் தேட போறேன் என்றான் அனலை ஓரவழியால் பார்த்தபடி. எதுவா இருந்தாலும் நேரடியா பேசு. என்ன அந்த பத்தினிக்கு நீ சப்போர்ட்டா? அப்படி என்ன காட்டி அவ உன்னை மயக்கனா? கிஷோர் சிறு புன்னகையுடன் அனல் தோளை தட்டி கொடுத்தான். சில விஷயம் சொன்னா இல்ல, பட்டாதான் புரியும். நீ பண்ண தப்ப உணரும்போது அதை திருத்திக்க வாய்ப்பே இல்லாம போகும். உனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாம போகும். உனக்கு மனசை விட பணம் தான் முக்கியம். பணம் இருந்தா எல்லாமே கிடைக்கும், நிம்மதி கிடைக்குமா? இன்னைக்கு உன்கிட்ட இருக்க எல்லாமே கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கும்னு நினைக்கிறியா? முட்டாள். இது எதுவும் இல்லைன்னா நீ வெறும் அனல், ஜீரோ அனல். சீக்கிரமே அதை புரிஞ்சுப்ப என்று வாசல் வரைக்கும் சென்றவன் கடைசியாக நண்பனை திரும்பி பார்த்தான் கசந்த புன்னகையுடன். வாழ்க்கையில ஒரு முறைதான் சில விஷயம் கிடைக்கும். உனக்கும் அப்படி ஒரு தேவதை கிடைச்சது. ஆனா அவளை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்திட்ட. அவ செத்து பொழைச்சப்ப கூட உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான். அந்த தேவதைய செருப்பை விட கேவலமா நடத்திட்ட. உன்னை நண்பன் சொல்லவே அசிங்கப்படுறேன். என் வாழ்க்கையில உன்னை பார்க்கவே கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். குட் பை என்று இதழோர சிரிப்பை உதிர்த்து சென்றவனை வெற்று பார்வை பார்த்து கொண்டிருந்தான் அனல். அத்தியாயம் 32. அனலுக்கு கோபம் எல்லை கடந்தது. இருக்கும் கோபத்துக்கு அந்த அறையில் இருக்கும் ஒவ்வொரு விலை உயர்ந்த பொருளும் குப்பையில் கூட சேராதளவுக்கு உடைந்து நொறுங்கி போனது. இந்த நொடி கூட அவன் மனம் தவறை உணர மறுத்து அதற்கும் தென்றலையே குற்றம் சாட்டியது. அப்படி எதை காட்டிதாண்டி எல்லாரையும் மயக்கிற? என் நண்பனையே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. விலகி போனாலும் நீ எனக்கு பிரச்சனை தான். உன்னால எனக்கு எப்பவுமே பிரச்சனை தான். நான் தான் உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சேன், உன்னை கதற வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன புலம்ப வச்சிட்ட. டேமிட். உச்சக்கட்ட கோபத்தில் மொத்த பொருளையும் தூக்கி வீசும் பொழுது ஓரமாய் சட்டென்ற சத்தத்துடன் கீழே விழுந்தது வெள்ளி காப்பு ஒன்று. அனல் பார்வை கூர்மையானது. அது தென்றல் வாங்கி கொடுத்தது அவளுடைய சம்பளத்தில். உங்களுக்காகவே தேடி தேடி வாங்கின, பிடிச்சிருக்கா? கண்களில் தேங்கி ஆசையுடன் கேட்ட அவள் முகம் இப்பொழுதும் அவனுக்கு ஞாபகம் வந்தது. அதுவும் அப்பாவி முகத்துடன் தயங்கி தயங்கி அவள் கொடுத்த நாள் அவன் வாழ்நாள் காலண்டரில் ஒரு முக்கியமான நாள். அவன் வைரத்தையே துச்சமாக எண்ணக்கூடியவன். அவனுக்கு இந்த வெள்ளி எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஆனாலும் வேண்டாம் வெறுப்பாக சிரித்து வைத்தது ஞாபகம் வந்தது. இந்த கருமம் ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். ஷிட்
என்று இருக்கும் கடுப்பில் அந்த காப்பை எடுத்து வெளியே தூக்கி வீசினான். அது குப்பை தொட்டியில் போய் விழுந்தது. அதை துச்சமாக எண்ணி தூக்கி எறியும் இவனே ஒரு நாள் அந்த காப்பை தேடி எடுக்கும் நாளும் வரும். எப்பொழுதும் யாரும் ஒரே நிலையில் இருப்பதே இல்லை. உயரம் பார்த்த எவனும் அடியும் பார்க்க வேண்டும் என்பதே உலக இயல்பு. நீ இருக்க வேண்டிய இடம் அதுதான். இதழோரம் எட்டி பார்த்த நக்கல் சிரிப்புடன் சொன்னவன் தன்னை நார்மலாக்க முயற்சி செய்து அதில் கொஞ்சம் வெற்றியும் கண்டான். ரீனா மீது மில்லிமீட்டர் அளவேனும் அவனுக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் பணத்துக்காக மட்டுமே அவளை கல்யாணம் செய்ய ஒத்துக்கொண்டான். எல்லாம் நன்றாகவே சென்றது. 2 நாள் வேகமாக ஓடியது. விடிந்தால் கல்யாணம். இப்பொழுது கூட வீடே களை கட்டியது. கல்யாண மாப்பிள்ளை கனகுஷியில் இருக்க வேண்டும். ஆனால் அவனோ முழுக்குடியில் இருந்தான். ஆனாலும் அனலுக்கு பெரிய மனசு. உடன் குடித்தவன் போதையில் உளறினான். பேச்சுலர் பார்ட்டி நடந்து கொண்டிருந்தது. அனைவரும் முழு போதையில் இருந்தார்கள். அதுவும் அனலுக்கு வேண்டாத சிலர் அதிகமான போதையில் அங்குமிங்கும் அல்லாடி கொண்டிருந்தார்கள். ஏன்டா அப்படி சொல்ற? இன்னொருவன் வாய் குளறியபடி கேட்டான். முழு போதையில் இருந்தான் அவன். இன்னொருத்தன் யூஸ் பண்ண பீஸ கட்டி வாழ்க்கை கொடுக்க எவ்வளோ மனசு வேணும்? அவன் என்ன யோகியமா? என்னடா சொல்ற? மற்றவர்கள் சிறு அதிர்ச்சியுடன் கேட்டார்கள். ஆமா, அந்த ரீனாவும் அந்த மல்டி மில்லியனர் டேவிட்டும் 6 மாசம் டேட் பண்ணி பல தடவை மேட்ரு முடிச்சு, அதுக்கப்புறம் ஜான் கூட 6 மாசம். இப்படி அவ எத்தனை பேர் கூட டேட் பண்ணான்னு கணக்கே இல்ல. இப்ப கடைசியா நம்ம அனல் தான் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்க போறான். ஆனாலும் நம்ம மச்சானுக்கு எம்புட்டு பெரிய மனசு. அவன் மனசு யாருக்கும் வராது. என் நண்பன் தாராள மனசு உள்ளவன் என்று உடன் குடித்தவர்கள் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அனல் தடுமாறி எழுந்து நின்றான். அனல், எங்க போற? பேசாம படுடா என்றவன் நண்பர்கள் சேர்ந்து அவனை படுக்க வைக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அனல் கேட்கவில்லை. டே லூசா, நீ அவங்கிட்ட ஏன்டா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? விடிஞ்சா கல்யாணம். இப்ப போய் ரகளை கிளப்பி விட்டுட்ட. அவன் போய் இப்ப ஏதாவது பண்ணா என்னடா பண்றது? வந்தமா குடிச்சமா போனமான்னு இல்லாம எதுக்கு உனக்கு இந்த வேலை? பாதி போதையில் இருந்தவர்கள் அவனை அடக்கினார்கள். ஆனால் முழுசா நனைஞ்சப்பறம் முக்காடையதற்கு என்பது போல அவன் முழுதாய் கேட்ட பிறகு அவனை அடக்கி என்ன பிரயோஜனம்? ஒரு கை மது பாட்டிலை பிடித்திருக்க தடுமாறி எழுந்து நின்ற அனல், அவன் எங்கடா இருப்பா என்றான் வாய் குளறியபடி. நிற்கக்கூட அவனுக்கு நிதானமில்லை. அவ்வளவு போதை. ஆனாலும் கூட அங்குமிங்கும் தடுமாறி ஸ்டெடியாக நிற்க முயற்சி செய்தான். யாரு? ரீனாவா? அவன் நண்பர்கள் சந்தேகமாய் கேட்டார்கள். அந்த டேஷ் தான் என்றான் கண்கள் சொருகியபடி. ஒரு மாதிரி 2 கண்களும் ரெட் கலரில் இருந்தது. மச்சி வேணாம், அவன் தெரியாம உளறிட்டான். நீ பேசாம படுடா என்றவன் நண்பர்கள் எவ்வளவோ அடக்க பார்த்தார்கள் அனலை. ஆனால் அவனை தடுக்க முடியுமா அவர்களால்? அனல் அவர்களை தாண்டி கடந்து சென்றான் முழு போதையில். டேய், ஏன்டா அப்படி பண்ணீங்க? இப்ப கல்யாணம் நிக்க போகுது. பிரச்சனை பெருசாக போகுது. அனல் அப்பாக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சா என்னாகும் தெரியுமா? அவரு நம்மள கொன்னுடுவாரு. இந்த கல்யாணம் அவருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்டா என்றவன் நண்பர்கள் சிலர் அனல் பின் ஓடினார்கள். நிக்கட்டும், அதுக்கு தானே சொன்னோம். சும்மாவே இவனை கையில பிடிக்க முடியாது. இந்த கல்யாணம் நடந்தா பெரிய மயிறு மாதிரி நம்மள செருப்பை விட கேவலமா நடத்துவான். போகட்டும், விடுடா. இவனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் இவன் கால் தூசி கூட சமம் இல்ல. அவன்கிட்ட உக்காந்து பேச கூட நமக்கு உரிமை இல்லைன்னு தானே நினைப்பான் என்று அவர்களோ ஜாலியாக சரக்கடிக்க, அட பாவி, கூட இருக்க நண்பர்களே குழி தொண்ட பாக்குறானுங்க. இந்த பணக்கார பார்ட்டிங்களே இப்படித்தான் போல. எவனையும் நம்ப முடியல ஆண்டவா. அவர்கள் எண்ணியது போலவே அடுத்த கட்டமாய் அனல் நடுவீட்டில் நின்று பிரச்சனை செய்து கொண்டிருந்தான். அதுவும் சாதாரணமாய் அல்ல. அத்தனை பேரும் கூடி நின்று எட்டி பார்க்கும்படியான ரகளை அது. அனல், எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப போய் படு என்று அங்கிருந்தவர்கள் பொறுமையாக எடுத்து சொன்ன போதும் அனல் கேட்கவில்லை. யாரிடி இந்த டேவிட், ஜானு? இன்னும் எத்தனை பேருங்க இருக்காங்க? இல்ல, என்ன பார்த்தா உனக்கு எப்படிடி தெரியுது? புத்தி கெட்டவன் எழுதி ஓட்டிருக்கா? ஒவ்வொருத்தன் கூட இருந்துட்டு கடைசியா என்ன கல்யாணம் பண்ணுவியா? எத்தனையோ இழிச்சவான் இருக்கானுங்க. அங்க போக வேண்டியதானே? உனக்கு இந்த அனல் தான் கிடைச்சானா? அத்தனை பேரின் முன் பச்சை வார்த்தையில் பேசினான். மகளை தவறாக பேசியதும் ரீனாவின் தந்தை கோபத்தில் அடிக்க பாய்ந்தார். போதையில் இருந்தவன் அவரை கீழே தள்ளிவிட்டான். அவரோ பக்கத்தில் இருந்த கண்ணாடி மேடையில் விழுந்து கைகளில் ரத்தம் பீரிட்டு வந்தது. இதைக் கண்டு கோபம் கொண்ட ரீனாவோ, இப்போ உனக்கு என்னடா தெரியணும்? உனக்கு முன்னாடி இவனுங்க கூட பழகுனா படுத்தனான்னு தெரியணும். அவ்வளவுதானே? ஆமா, பழகுன படுத்த. அதுக்கு இப்ப என்ன? ஊர்ல எவ்வளவு பண்ணாதது நான் பண்ணலையே. என்ன கேள்வி கேட்கிற நீ மட்டும் ஒழுக்கமா? நீ இதுக்கு முன்னாடி எவ்வளவு தொடலையா? அவ்வளோ ஏன் இவ்வளவு நாள் அந்த தென்றல் கூட தானே சுத்தன? நீ பண்ண சரி, நான் பண்ண தப்பா? அவ்வளோ ஒரு நாள் கூடவா டச் பண்ணாம இருந்திருப்ப என்றால் சற்றும் பயம் இல்லாமல். தப்பு பண்ணிட்டு திமிரா வேற பேசுறியாடி?
இப்ப சொல்றேன்டி, நீ எனக்கு வேணாம். இந்த கல்யாணம் வேணாம். உன்ன மாரி எவன் கூடவோ ஊர் மேய்ற ஒருத்திய நான் இப்போ இல்ல, எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டி. என்று ஓங்கி அவள் கன்னம் சிவக்கும்படி அடிக்க, இதைக் கண்டு ரீனாவின் சொந்தக்காரன் அனலை அடிக்க, தன்மேல் கை வைத்ததால் இன்னும் வெறியான அனலோ கண்மண் தெரியாமல் அத்தனை பேரையும் அடித்தான். போதையில் இருந்ததால் என்ன செய்கிறோம் என்று அவனுக்கே புரியவில்லை. கல்யாண வீடு கொஞ்சம் நேரத்தில் கலவர வீடாக மாறிப்போனது. மகனின் கல்யாணம் நின்று விடுமோ, தன் பிளான் எல்லாம் நாசமாகி விடுமோ என்று பதறிப்போன அனல் தந்தை மகனை பிடிக்க வர, போதையில் இருந்தவன் தந்தை என்று அறியாமல் அவரை அடித்து கீழே தள்ளினான். இவ்வளவு நேரம் பதட்டத்திலும் அமைதியாக இருந்த அனல் அன்னை மகனை அடக்க நினைத்து அனல் அருகே வர, வெறியில் அடித்துக் கொண்டிருந்தவன் பின்னே அன்னை வந்ததை கவனிக்காமல் பக்கத்தில் இருந்த ஜாடியை தூக்கி வீசினான். அது குறிவைத்தவன் மீது படாமல் அனல் அன்னை மீதே பட்டு சடாரென்ற சத்தத்துடன் கீழே விழுந்தார் அனல் அன்னை. அவன் வேண்டுமென்று அடிக்கவில்லை. எங்கோ வீசிய ஜாடி குறி தவறி அவர் மீது பட்டுவிட்டது. ஒரு நொடி அங்கே பலத்த அமைதி. ஐயோ பாரு என்று அனல் தந்தை கூக்குரலிட்டு கத்திக்கொண்டே ஓடி வந்தார் மனைவி அருகே. அவர் ரத்தம் தெறிக்க கீழே மயங்கி சரிந்தார். அந்த இடமே அமைதி சூழ்ந்தது. அனல் கண்கள் சொருக அன்னையை திரும்பி பார்த்தான். தன் அன்னையை அடித்து விட்டோம் என்பது புரிந்தாலும், அவர் இரத்த கிளறியாக விழுந்து கிடக்கிறார் என்று புரிந்தாலும், அடுத்த அடி எடுத்து வைக்க நிதானமில்லாமல் பொத்தென்று கீழே சரிந்தான் அனல்.